2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்காவின் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான தாட் ரேடார் அமைப்பு ஈரானால் அழிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிர போரில் ஈடுபட்டுள்ளன. இரு நாட்டின் போர் விமானங்களும் தினமும் ஈரான் மீது சரமாரியாக குண்டு வீசி வருகின்றன. இந்த போரின் உச்சமாக ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் கமேனியையும் அவரது அரசின் முக்கிய தலைவர்கள், தளபதிகள் என 50 பேரையும் இஸ்ரேல், அமெரிக்கா சேர்ந்து கொன்றுவிட்டன. கமேனி கொல்லப்பட்ட மறுகணமே ஈரான் கடுமையான பதிலடியை கொடுக்க ஆரம்பித்தது. இஸ்ரேலை மட்டுமின்றி அமெரிக்க படைதளங்கள் இருக்கும் சவுதி, கத்தார், குவைத், பஹ்ரைன், அமீரகம், ஜோர்டான் உள்ளிட்ட அண்டை நாடுகள் மீதும் தீவிர தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில்தான் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் தலைமை படைத்தளமாக விளங்கும் கத்தாரில் மிகப்பெரிய சம்பவத்தை ஈரான் செய்தது. அதாவது மத்திய கிழக்கில் அமெரிக்கா படைதளங்கள் இருக்கும் அனைத்து நாடுகளிலும் ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களான தாட், பேட்ரியாட் போன்ற சக்தி வாய்ந்த கருவிகளை அந்த நாடு நிறுவியுள்ளது. எதிரி நாடு வீசும் ஏவுகணையை தடுப்பதுதான் இவற்றின் வேலை. அதாவது ரேடாரிலிருந்து தகவல் வந்ததும் இடைமறிப்பு ஏவுகணையை ஏவி எதிரி நாட்டு ஏவுகணையை வானிலேயே துவம்சம் செய்துவிடும். மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களையும் ஒருங்கிணைக்கும் விதமாக மேம்படுத்தப்பட்ட ரேடார் அமைப்பை கத்தாரில் நிறுவியிருந்தது அமெரிக்கா. இதன் மதிப்பு 10,000 கோடி ரூபாய். 5 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த பக்கம் எதிரி நாட்டு ஏவுகணை வந்தாலும் இது துல்லியமாக கண்டுபிடித்து சொல்லிவிடும். உடனே ஏவுகணை வரும் பகுதியில் உள்ள தடுப்பு சிஸ்டங்கள் அதை வானில் இடைமறித்து அழிக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ரேடார் அமைப்பை குண்டு வீசி தகர்த்து விட்டது ஈரான். இந்த போரில் அமெரிக்காவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி இதுதான். மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கண்களை ஈரான் பறித்துவிட்டது என்று சர்வதேச அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில்தான் அடுத்த சம்பவத்தையும் ஈரான் செய்து முடித்திருக்கிறது. அதாவது ஜோர்டான் நாட்டின் முவாவக் சால்டி விமானப்படை தளத்தில் உள்ள அமெரிக்கா நிறுவிய ஏவுகணை தடுப்பு அமைப்பான தாட் சிஸ்டத்தின் ரேடார் அமைப்பை ஈரான் குண்டு வீசி தகர்த்துவிட்டது. இனி தாட் அமைப்புகள் இருக்கும், ஆனால் அவற்றுக்கு துல்லியமான தகவலை சொல்லவும் வழிகாட்டவும் ரேடார் சிஸ்டம் இருக்காது. இது மிகப்பெரிய பின்னடைவு. ஜோர்டானை நோக்கி ஈரான் ஏவுகணை வீசினால் எத்தனை தாட் அமைப்புகள் இருந்தாலும் இடைமறித்து அழிக்க முடியாது. ரேடார் இல்லாத ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் பார்வையில்லாத போர் வீரன் போன்றது. அமெரிக்காவின் தாட் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் உலகளவில் புகழ் பெற்றது, மிகவும் சக்தி வாய்ந்ததும் கூட. இதை தாண்டி எதிரிகளால் இலக்கை அடிப்பது கடினம். டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் என்பதைத்தான் தாட் என்று சுருக்கமாக அழைக்கிறது அமெரிக்கா. இந்த தடுப்பு சிஸ்டத்தில் ஏவுகணை லான்ச்சர்களுடன் கூடிய 6 ட்ரக் இருக்கும். ஒவ்வொரு ட்ரக்கிலும் 8 லான்ச்சர் என மொத்தம் 48 லான்ச்சர் உண்டு. இவற்றுடன் ரேடார் அமைப்பும் ஏவுகணைகளை ஏவ தேவையான இதர கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு தாட் சிஸ்டத்தை இயக்க மொத்தம் 95 வீரர்கள் தேவைப்படுவார்கள். எந்த வகை பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் சர்வசாதாரணமாக இடைமறித்து அழிக்கும் வல்லமை கொண்டது தாட். பக்கத்திலிருந்து ஏவினாலும் தூரத்திலிருந்து ஏவினாலும் தட்டி தூக்கிவிடும். குறிப்பாக 5000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஏவினால் கூட இடைமறித்து துல்லியமாக அழிக்கும் திறன் கொண்டது. தாட் சிஸ்டத்தால் வளிமண்டலத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பறந்து சென்று எதிரிகளின் ஏவுகணைகளை தகர்க்க முடியும். ஒரு தாட் அமைப்பால் 150 முதல் 200 கிலோமீட்டர் எல்லையை பாதுகாக்க முடியும். ஒரு தாட் சிஸ்டத்தை கட்டமைத்து ஒரு இடத்தில் நிறுவ வேண்டும் என்றால் 20 கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும். இதில் ரேடார் மட்டுமே 2758 கோடி ரூபாய். இதுதான் தாட் சிஸ்டத்தின் அச்சாணி. ஜோர்டானில் இதைத்தான் அடித்து நொறுக்கியது ஈரான். போரின் துவக்க நாட்களிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இப்போதுதான் இது பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. சமீபத்தில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேறும்படி அங்குள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரித்தது. அப்போது அண்டை நாடான எகிப்துக்கு பஸ்ஸில் சென்று அங்குள்ள ஏர்போர்ட் மூலம் அமெரிக்கா செல்லும்படி வழிகாட்டியது. இன்னொரு பக்கத்து நாடான ஜோர்டானுக்கு சென்று ஊர் திரும்ப முயற்சிக்க வேண்டாம், அது இப்போது பாதுகாப்பானது இல்லை என்று எச்சரித்திருந்தது.
அப்போதே இந்த ரேடாரை ஈரான் நொறுக்கிவிட்டது. எனவேதான் அமெரிக்கா மறைமுகமாக தங்கள் மக்களை எச்சரித்திருக்கிறது என்று இப்போது சொல்கின்றனர். கத்தாரில் அமெரிக்க ரேடார் அடிவாங்கிய நிலையில் ஜோர்டானிலும் இது நடந்திருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் மத்திய கிழக்கில் உள்ள பக்கத்து நாடுகளை இனி தாக்க மாட்டோம் என்று இப்போது ஈரான் முடிவு செய்திருப்பது போரின் தீவிரத்தை சற்றே குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.